அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தேர்வாளர்களுக்காக 2017ஆம் ஆண்டில் நடைபெற்ற டிஎன்டிஇடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இங்கிலீஷ் கொஸ்டின் 30 கொஸ்டினை ரிவைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்பொழுது நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கோம், ஸோ எந்தெந்த மாடலெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்ற ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கு 2017க்கான டிஎன்டிஇடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இங்கிலீஷ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? ஹி cried in a very gruff voice. Identify the antonym of the word gruff. அப்போ gruffக்கான ஆண்டனிம் கேட்குறாங்க. அப்போ gruff அப்படின்னா அதனுடைய வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, gruffனா கரடு முரடா. ஸோ அதற்கு ஆப்போசிட்டு ப்ளசண்ட். ஓகேங்களா? ஆண்டனிம் gruffக்கான ஆண்டனிம் வேர்டு என்னதுங்க? ப்ளசண்ட். அடுத்தது, சின்குவைன் போயம் கண்டைன்ஸ் டேஷ் லைன்ஸ். ஸோ இப்போ சின்குவைன் போயம்னாவே எத்தனை லைன் இருக்கும்? 5 லைன் தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ரைமிங் ஸ்கீம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், லாஸ்ட் வேர்டு மட்டும் போயமுடைய லாஸ்ட்டு ஒவ்வொரு லைன்லேயும் லாஸ்ட் வேர்டு எடுத்துக்கோங்க. இப்போ ட்ராவல், ஸோ இது ஃபஸ்ட்டு வேர்டு. ஸோ அதுக்கு நான் ஏன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறேன். அடுத்தது ட்ராவல் பெட்டர்டு. ஸோ இங்கே இல் வருது, இங்கே இட்டு வருது. ஸோ இதுக்கும் சம்மந்தம் இல்லை ப்ரொனவுன்சியேஷனில். ஸோ அதனால் இதை பீன்னு கொடுத்துட்டேன். அடுத்தது ட்ரீம்ஸ், இஸ் வருது. ஸோ அப்போ இல்லு வரல, இட்டு வரல. ஸோ புதுசாக வர்றதுனால திரும்ப அதுக்கு அடுத்து சி கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து பெட்டர்டு, திரும்பவும் இட்டு வருது. இட்டுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க லெட்டரு? பி. அப்போ ஏபி சிபி இதுதான் ஆப்ஷன். புரியுதுங்களா? அடுத்தது which semi model refer to is continued habit. is continued habitக்காக நம்ம செமி மாடல் எது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்டு டு. அப்போ நடந்ததை கூட நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்டு டு வச்சு திரும்ப அதை சொல்லிகிட்டே இருப்போம். அது கண்டினியூடு ஹேபிட்டாக இருக்கும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் என்னது? யூஸ்டு டு. அடுத்தது, டேஷ் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் குயிக்லி த மெயின் ஐடியாஸ் ஆஃப் த டெக்ஸ்ட்டு. இப்போ ரீடிங்னா படிக்கிறது, அண்டர்லைன்னா நம்ம அண்டர்லைன் பண்ணி படிப்போம். ஸோ இதெல்லாமே வராது. ஸோ எது வராதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஃபுல்லாக தான் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம படிக்கிறது ஸ்கேனிங்னா ஃபுல்லாக படிக்கிறது, ஸ்கிம்மிங்னா தான் மெயின் ஐடியாஸ் மட்டும் நம்ம படிப்போம். அப்போ இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் குயிக்லி தென் மெயின் ஐடியாஸ் ஆஃப் த டெக்ஸ்ட். இப்போ எக்ஸாம் நெருங்கிடுச்சு அப்படின்னா லாஸ்ட் டே என்ன பண்ணுவோம்? மெயின் ஐடியா மட்டும் படிப்போம். அதுக்கு பேர் என்னன்னா ஸ்கிம்மிங். ஓகேங்களா? அடுத்தது, ஃபைண்ட் அவுட் த இன்ஃபினிட்டிவ் அமாங் த ஃபாலோயிங் சென்டென்ஸு. இன்ஃபினிட்டிவ் சென்டென்ஸ் எது அப்படின்னாவே, இன்ஃபினிட்டிவ்னாவே 2 இருக்கும். 2 இருந்தால் அதுதான் இன்ஃபினிட்டிவ். ஜெரண்டு கேட்டால் ஐஎன்ஜி வரும். ஜெரண்டு கேட்டால் ஐஎன்ஜி இருக்கும். இன்ஃபினிட்டிவ் கேட்டால் 2 இருக்கும். ஸோ இங்கே 2 இருக்குனால இதுதான் ஆப்ஷன். அடுத்தது, அண்டர் விச் கேட்டகிரி டஸ் த காம்பவுண்ட் வேர்டு ஸ்கூல் கேர்ள் கம்? காம்பவுண்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம ஏற்கனவே வீடியோ இப்போ சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்கூல் கேர்ள், ஸ்கூலுன்றது ஒரு நேமிங் வேர்டு, கேர்ளுன்றதும் நேமிங் வேர்டு. நேமை குறித்தா என்னன்னு சொல்லுவோம்? நவுன் சொல்லுவோம். அப்போ நவுன் ப்ளஸ் நவுன். அடுத்து நெட்டிசன் மீன்ஸ், நெட்டிசன்னா யாருன்னா இன்டர்நெட்டை யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் நெட்டிசன் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி. அடுத்தது, ரீப்ளேஸ் த அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் கிவன் இன் இட்டாலிக் வித் ஆன் அட்ஜெக்டிவ் ஃப்ரேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னா, எ க்ரோன் மேட் ஆஃப் கோல்டு வாஸ் ப்ரெசன்டட் டு த கிங். ஸோ இதற்கான ஆப்ஷன் என்னதுங்க? எ கோல்டன் க்ரோன். இதுதான் ஆன்சர். அடுத்தது, மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் டு தர் மீனிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்ச் பண்ண சொல்கிறாங்க.
இப்போ மிராக்கிள் நமக்கு நல்லாவே தெரியும். மிராக்கிள் அப்படின்னாவே திடீர்னு நடக்கிறது, இல்லை ஒரு மேஜிக்காக இருக்கிறது. ஸோ அப்போ மிராக்கிள் அப்படின்னா 3 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1க்கு 3 வர ஆப்ஷன் மட்டும் எது நல்லா தெரியுமோ ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கோங்க. இப்போ 1க்கு 3 வரும்ன்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ 1 பி இருக்கணும், இல்லைன்னா சி இருக்கணும். ஸோ இதுவும் வராது, ஏவும் வராது, டியும் வராது. சப்போஸ் தெரியாத பட்சத்தில் தெரிஞ்சதை வச்சு நீங்கள் கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது அப்ஸ்க்யூர், ரைப்னாவே நமக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? ஃபுல்லி க்ரோன். ஸோ இப்போ எந்த ஆப்ஷன் ரைட்டு? பி தான் கரெக்டு. அடுத்து டெடிகேட், நவுன்னாவே நம்ம என்ன பண்ணணும்? ஷன், டெடிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதை பற்றிய வீடியோ அடுத்து சென்ட் பண்ண போகிறோம். நவுனு, ஃப்ரேஸு, ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அடுத்த வீடியோஸ் பாருங்கள். ஸோ அடுத்தது சி டேஷ் ஹேர் சில்ட்ரன் வித் லவ் அண்ட் கேர், பிரிங்ஸ் அப். ஆக்சிலரி வேர்ப்னாவே என்னது? ஹெல்பிங் வேர்ப். ஆக்சிலரி வேர்ப்னா ஹெல்பிங் வேர்டு. அடுத்தது த மியூசிக் ஹீ இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் பெயிண்டிங், பிசைட்ஸு. என்னதுங்க? பிசைட்ஸு. புட்டிங் டு சென்டென்ஸ் டுகெதர் வித்தவுட் எ ஃபுல் ஸ்டாப் ஆர் கனெக்டிவ் இஸ் கால்டு. அதாவது வித்தவுட் ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் என்ன சொல்லுது, கண்டினியூவாக போயிட்டே இருக்குன்னா அதுக்கு பேர் என்னது? ரன் ஆன். ஸோ இந்த ஃப்ரேஸ்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது வாட் இஸ் த கரெக்ட் சாலிடேஷன் ஃபார் an இன்ஃபார்மல் லெட்டர்? அப்போ டியர் கிரானி. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த கரெக்ட் காம்பவுண்ட் வேர்டு அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். காம்பவுண்ட் வேர்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது என்னென்னா நவுனுன்றது நேமிங் வேர்டு, வேர்புன்றது ஆக்ஷன் வேர்டு, அட்ஜெக்டிவ்ன்றது நவுனுடைய ஸ்பெஷாலிட்டியை குறிக்கும். ஓகேங்களா? நவுனை பேஸ் பண்ணி வரும். அடுத்தது வேர்ப், அட்வேர்புன்றது வேர்பை பேஸ் பண்ணி வரும். ஜெரண்டுனா ஐஎன்ஜி சேர்ந்து வரும். ப்ரிப்போசிஷன்னா இன்னு, ஆனு, அப்பு, டவுனு, ஸோ இதெல்லாம் சேர்ந்து வரும். ஸோ இதுதான் நம்ம காம்பவுண்ட் வேர்டில் பார்த்துருக்கோம். இதை பற்றி விளக்கமாக பார்க்கணும்னா நம்ம வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்கைன்றது ஒரு நேமிங் வேர்டு, ப்ளூன்றது நேமிங் வேர்டு. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து பிளாக் போர்டு, போர்டுன்றது நேமிங் வேர்டு. இது என்ன கலரில் இருக்குது? பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அப்போ நவுனை பேஸ் பண்ணி வர்றதுனால ஸோ இது என்னது? இது பி அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். அடுத்து ஸ்கூலும் கேலும் நேமிங் வேர்டு, நவுன் ப்ளஸ் நவுன், ஸோ வராது. அடுத்து டவுன்னா கீழே, ஸோ டவுன் காஸ்ட்டு. ஸோ இது அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுனில் வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனும் சரி. அடுத்தது வாட் கைண்ட் ஆஃப் தாட் டஸ் த சென்டென்ஸ் எக்ஸ்பிரஸ்? ஓ ஃபார் கிவ் கோல்டன் கீனியஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல கீனியஸ் அப்படின்றது ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸை குறிக்கும். இந்த கின்னஸ் ரெக்கார்டில் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் அது. ஸோ அப்போ இது நம்முடைய ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் குறிக்கும். அடுத்தது ரைட் ஸ்பெல்லிங். இந்த வேர்டில் சரியான ஸ்பெல்லிங், இன்ஸ்கிரிப்ஷனுக்கு எது சரியான ஸ்பெல்லிங்னா ஸோ இதுதான் INSCRIPTION, இன்ஸ்கிரிப்ஷன். அடுத்தது அரேஞ்ச் த சென்டென்ஸ் இன் அன் ஆர்டர். ஸோ இப்போ இது என்ன சென்டென்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த சென்டென்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்தராக ஐடியா க்ரியேட் பண்ணி நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதற்கான ஆப்ஷன் CBAD. அடுத்து சென்டென்ஸ் பேட்டர்ன். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்னும் நம்ம ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ்ன்னு வந்தாவே அது என்னவாக தான் இருக்கும்? SVOCயாக தான் இருக்கும். மேக்ஸ்ன்னு வந்தாவே கண்டிப்பாக C வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் மேக் ஒன் விஷர். ஒரு விஷரை எப்படி உருவாக்குது அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா சென்டென்ஸு ஃபுல்ஃபில் ஆகாது. எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் ஃபுல்ஃபில் ஆகாது. ஃபுல்ஃபில் ஆகும்னா அந்த விஷர் அப்படின்றது சேர்ந்து வந்தால் தான் ஆகும். ஸோ அப்போ அது காம்ப்ளிமெண்ட்டு. சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னா அதுதான் காம்ப்ளிமெண்ட். ஸோ SVOC. ஸோ எனக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னாலும் மேக்ஸ் அப்படின்னு வருதுனாவே அது SVOCயாக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது
இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. த கரெக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்டிருக்காங்க. எதுக்குன்னா சி செட் டு த டீச்சர் மே ஐ ப்ளே நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே கொஸ்டின் மார்க் இருக்குது. கொஸ்டின் மார்க் இருந்தால் செட் டுக்கு பதில் நம்ம என்ன போடணும்? ஆஸ்க்டு போடணும். செட் டுக்கு பதில் ஆஸ்க்டு போடணும். அடுத்து கமா கொட்டேஷன் எடுத்துகிட்டு இஃப் கன்ஜெக்ஷன் வேர்டு போடணும். ஐ இங்கே யாரை குறிக்குது? சியை குறிக்குது. ஸோ சி போட்டுக்கோங்க. மே மைட்டு. ஸோ அப்போ மைட் மாறிடும். அவ்வளோதான். இப்போ ப்ளே வந்து வேர்ப் டு, பிளேடு நவுனா தென்னா மாறும். இப்போ பாருங்கள், சி ஆஸ்க்டு த டீச்சர் இஃப் சி மைட் பிளேடு தென். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த வீடியோ சென்ட் பண்ணுவோம். அடுத்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் ஃபைத்து டேக் டு பிகம் ஆன் அட்வர்பில் கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நவுனில் கேட்டாங்க. ஸோ இப்போ அட்வர்பில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைத் அப்படின்னா ஃபைத்ஃபுல்லி. என்னதுங்க? ஃபைத்ஃபுல்லி. இதெல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வரும். ஓகேங்களா? நவுனு, வேர்பு, அட்வர்பு, அட்ஜெக்டிவ். ஸோ இது எல்லாமே இதில் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வரும். அடுத்தது நோ. இதை எப்படி வந்து இந்த பேர் வந்து எப்படி நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஸ்னானிம்ஸ் வராது, ஆன்டனிம்ஸும் வராது, ஹோமோனிம்ஸு இல்லைன்னா ஹோமோஃபோன். ஹோமோனிம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வேர்டுமே ஒரே வேர்டு தான் இருக்கும், சேம் ஸ்பெல்லிங். ஹோமோனிம்ஸ்னால் சேம் ஸ்பெல்லிங்கு, அடுத்தது சேம் ப்ரொனவுன்சியேஷன், ஆனால் மீனிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஹோமோனிம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சேம் ஸ்பெல்லிங், சேம் ப்ரொனன்சியேஷன், ஆனால் டிஃப்ரெண்ட் மீனிங். ஆனால் ஹோமோஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னது? டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்கு, ஆனால் சேம் ப்ரொனன்சியேஷன், டிஃப்ரெண்ட் மீனிங். வேர்டு டிஃப்ரெண்ட் வேர்டுனா பாருங்கள், இது KNOW டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கா? NO. ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா NO, அதாவது நோன்னு தான் சொல்லுவோம். இதையும் நோன்னு தான் சொல்லுவோம், இதையும் நோன்னு தான் சொல்லுவோம். நோனா ஐ நோ, எனக்கு தெரியும். NO நோன்னா இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அப்போ இது ஹோமோஃபோன்னா என்னன்னு சொல்கிறோம்? டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்கு, சேம் ப்ரொனன்சியேஷன். அவ்வளோதான். அடுத்தது சிலபிஃபிகேஷன். ஸோ சிலபிஃபிகேஷன் பார்த்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம்? எதை கவுண்ட் பண்ணுவோன்னா AEIOU இந்த 5 வவ்வல் லெட்ரு, இதோட ஒய்யையும் நம்ம கவுண்டிங்கில் எடுத்துக்க சொல்லுவோம். ஸோ இப்போ லேபரேட்டரி அப்படின்னா இதனுடைய இது பார்த்திங்கன்னா இதில் எத்தனை வவ்வல் இருக்குது? 1 2 3 4, ஒய்யையும் சேர்த்துக்கணும் 5. அப்போ 5, 1 2 3 4 5 வருதுங்களா? இந்த ஆப்ஷனும் ரைட்டு. லேபரேட்டரி இந்த ஆப்ஷனும் ரைட்டு. அப்படி சொல்லுவாங்க. 1 2 3 4 5 எப்படி பார்த்தாலுமே நமக்கு என்ன வருது? 5 சிலபி வருது, நம்ம சொன்ன மீனிங் வருது. அடுத்தது அந்த என்ன? ஃபிஹார்மோனிக். ஓகேங்களா? ஸோ இது எத்தனை சிலபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் I, அடுத்தது A, அடுத்தது O, அடுத்தது I. ஸோ எத்தனை வவ்வல் லெட்டருக்கு? 1 2 3 4. 3னா 1, டைனா 2, ட்ரைனா 3, 4னா டெட்ரா. அப்போ டெட்ரா சிலபி. ஓகேங்களா? டெட்ரா. அடுத்தது இது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு கேட்குறாங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஈஸியானது. ஹீ லிஃப்டட் ஹிஸ் ஹெட் ஃப்ரம் ஹிஸ் ட்ரிங்கிங் அஸ் கேட்டில் டூ. ஸோ அஸ்ன்னு வந்திருக்கு. அஸ்ஸு லைக்குன்னு ஒரு சென்டென்ஸில் வந்து இதனுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்குறாங்கன்னா ஸோ யோசிக்கவே வேணாம். அதற்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சிமிலி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். அஸ்ஸு லைக் வருதுன்னா அதனுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னது? சிமிலி. ஓகேங்களா? அடுத்து செமான்டிக் மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொற்களஞ்சியம். ஸோ இதனுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபார் வெக்காபுலரி எக்ஸ்பென்ஷன் வந்து எதற்காக? விஸ்வலுக்காக. ஓகேங்களா? விஸ்வலுக்காக தான் இது. அடுத்தது ஐ மெட் மை ஃப்ரெண்ட் ஒய் ஐ டேஷ் த ரோடு. நான் வந்து என் ஃப்ரெண்டை பார்த்தேன், இருந்தாலும் அவன் ரோட்டில் போகும்போது பார்த்தேன். ஓகேங்களா? அப்போ வாஸ் கிராசிங். அடுத்தது கொஸ்டின் டேக் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின் டேகு லெட்டுன்னு ஒரு சென்டென்ஸில் வந்து இதனுடைய கொஸ்டின் டேக் கேட்குறாங்க அப்படின்னா இதற்கான டைரக்ட் ஆன்சர் வந்து ஷல்வி தான். இதில் மாற்றமே இல்லை.
ஸோ லெட்டுன்னு வந்தாவே கொஸ்டின் டேக் ஷெல் பி. ஓகேங்களா? இப்போ அஸ் லைக்குன்னு வந்தால் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சிமிலின்னு சொன்ன மாதிரி லெட்டுன்னு வந்தால் ஷெல் பி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டினில் ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கான சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.